ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் நாவலூர் ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், அதுதான் சிப்காட் எக்கோ பார்க் நாவலூர்லே. மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு தெரியலை. இது ஏப்ரல் 2026லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு பைக் அண்ட் கார் பார்க்கிங் இருக்கும். ரொம்பவே பெரிய ஸ்பேஷியஸான ஏரியா. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 AM to 10 AM அண்ட் ஈவினிங் 4 PM to 8 PM. இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் ஒரு பர்சனுக்கு 20 rupees தான். டிக்கெட் வாங்கிட்டோம். இப்போ நம்ம உள்ள போகலாம். இந்த நாவலூர் லேக் எக்கோ பார்க்கோட டெவலப்பிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33.43 acres. அண்ட் இந்த எக்கோ பார்க்கோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 30 crores. நீங்கள் 30 crores என்ன அப்படி பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். பிகாஸ் இது எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான இடம். கரண்ட் வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா வந்து கிட்டத்தட்ட 14.82 acres. மற்றபடி ஒரு 18 acres கிட்ட என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் ட்ராக்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் கிராஸஸ் அண்ட் சில சிட்டிங் பிளேசஸ், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் 18 acresல கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ChatGPTல தான் செக் பண்ணேன். அண்ட் அது கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருச்சு. இப்போ வரைக்குமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பிகாஸ் இது இப்போதைக்கு ஃபேமஸ் ஆகலை. ஃப்யூச்சரில் நல்லாவே க்ரௌட் இருக்கும். இங்கே உங்களுக்கு அங்கங்கே ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லேக் வியூ. சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் வியூ இருக்குது. அண்ட் நல்லா சுற்றி பச்சை பசேல்னு ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். நல்லா சுத்தமாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். வானத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. செம்ம வெயிலாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். யூஸ்வலாக பார்க்கலாம் அடல்ட்ஸ்க்கு சில ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதுவுமே வச்சுருந்தாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. வாக்கிங் பாத்தில் அங்கங்கே இந்த மாதிரி ஷெட்ஸும் இருந்துச்சு. அண்ட் நிறைய சிட்டிங் பிளேசஸும் இருந்தது. இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியாக பசங்களோட வரலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்தாலுமே இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் ஒரு ஏரியாவாக. அண்ட் மோஸ்ட்லி இங்கே ஃப்ளவர்ஸ் நிறையா இருந்துச்சு. நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வாக்கிங் அண்ட் ஜாகிங் போகிற பர்சன் அண்ட் இந்த இடத்துக்கு நியர்பை இருக்கீங்கன்னா இது இடம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் ஒரு 5 o'clock இருக்கும். பட் ஸ்டில் வெயில் இன்னுமே குறையல. அண்ட் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த எல்லோ ஃப்ளவர் அங்கே நிறைய இருந்தது. அண்ட் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலான்ட்டு வந்தோம். இந்த சிட்டிங் ஏரியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிலில் வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காரலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் ரொம்பவே லோ பட்ஜெட் பிக்னிக் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். 20 rupeesக்கு ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு இடம் தான் இது. இந்த மாதிரி நிறைய சிட்டிங் பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிடலாம். இந்த லேக் பக்கத்தில் நிற்கும் போது காற்று நல்லா சில்லுன்னு வீசுச்சு. அண்ட் யோசிச்சு பாருங்கள், 6-7 o'clockலாம் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் நைட்டும் வரணும். பிகாஸ் இது எனக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய டஸ்ட்பின்ஸ் இருக்கும். ஃப்ராக், மங்கி, டால்ஃபின் நிறைய இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு சென்டரில் அந்த சர்க்கிள் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு டீ பிளேஸ் மாதிரி அது இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்காங்க போல இருக்குது. கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போனோம். அங்கேருந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு லேக் வியூ கிடைக்கும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அங்கங்கே டஸ்ட்பின் இருக்கும். அண்ட் இந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஹலோ சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நம்ம நிறையா நடக்கணும். அங்கங்கே இந்த மாதிரி எம்டி பிளேசஸாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 years கழிச்சு நல்ல மரம் செடி எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் அங்கங்கே நின்று இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் சிட்டிங் ஏரியாவை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகும். ஸோ அது மேலே போனீங்கன்னா நல்லா டாப் வியூ கிடைக்கும். அங்கே அவங்க வச்சுருக்க செடிங்களுக்கு பக்கத்துலேயே நேம் போர்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ஏரியான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு பட்டர்ஃப்ளைஸ்லாம் எதுவுமே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். மேலே ஏறி போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க செடிகளோட பேர் எல்லாமே நேம் போர்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழேயே இந்த மாதிரி நேம் போர்டும் வச்சுருக்காங்க. கல்லுலேயே வச்சுருக்காங்க. இது காட்டு நார்த்தை ருட்டாசியே. நான் வீட்டில் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன். இங்கே இருக்க இந்த நேம் போர்டோட பேர் எல்லாமே நான் கூகுள் பண்ணி எல்லா செடியும் என்னன்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும் போது 2 பக்கமும் பெருசாக மரங்கள் அண்ட் ரொம்ப க்ரீனரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நினச்சி பார்க்கும் போதே நல்லா இருக்குது. அண்ட் அந்த டைம் இந்த vlog எடுத்து பார்க்கலாம் எப்படி பிளேசஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. அண்ட் நீங்கள் பெரிய கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 3 ways, லைக் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப், இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் அண்ட் மிடில் நீங்கள் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் 2 பக்கமே பார்த்துட்டு அண்ட் கீழே இறங்கி போயிட்டோம்.
கீழே இறங்குறதுக்கு முன்னாடி சைடில் இன்னொரு பிளேஸ் இந்த மாதிரி மேலே ஸ்டெப்ஸ் போச்சு. சரி மேலே என்னதான் இருக்குன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி செடியோட பேரெல்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே வீட்டில் வந்து கூகுள் பண்ணி தான் பார்த்தோம். ஒன்றுமே ஒரு செடி, சிலதெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸும் இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அண்ட் இறங்கி வரும்போதும் ஒரு சிட்டிங் பிளேஸ் இருக்கும். கீழே இறங்கி வரும்போது டைம் ஒரு 5:30 இருக்கும். வெயில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அண்ட் இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நர்சரி கார்டனும் இருக்கும். இந்த இடம் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே கிரீனா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இங்க நல்ல மரம், செடி, பூக்கள்லாம் இன்னும் பெருசு பெருசா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா நர்சரி கார்டன், அது இங்க தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா இப்போதைக்கு ஆளுங்க யாருமே இல்லை. மேபி நான் போன டைம்ல இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ட் நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் அண்ட் மணி பிளான்ட் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. உள்ளே போய் எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தோம். அண்ட் நிறைய கலர்ஸில் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. அண்ட் வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. ஷோகேஸ் மரம் இதெல்லாமே இருக்குது. இது சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் போகும்போது அங்கே யாருமே இல்லை. சரி சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். அண்ட் மணி பிளான்ட்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. யாராவது இருந்தாங்கன்னா ஒரு 2-3 வாங்கலாம்னு நினச்சேன். பட் அங்கே யாருமே இல்லை. சரி அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கலர் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்பவே லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் அண்ட் ஆல்சோ பன்னீர் ரோஸ்லாம் கூட அங்கே இருந்துச்சு. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அலோவ் பண்ணாங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது. அது எதுக்குன்னு தெரியல. இப்படி சுற்றி வந்தீங்கன்னா இங்கே நிறைய சின்ன சின்ன பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் போர்ட்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வச்சுருக்காங்க. அண்ட் ஆப்போசிட்லேயே சுற்றுச்சூழல் அறிவு மையம், அதாவது எக்கோ நாலேஜ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங். இந்த பில்டிங் தான் எக்கோ நாலேஜ் சென்டர்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா டோர் லாக்ல இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட டாட்டரை விட்டு டோர் ஓப்பன் பண்ண சொன்னேன். சம்டைம்ஸ் க்ளோஸ்டா இருக்கும், நம்ம தான் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு போய் பார்த்தேன். பட் ஆனால் அது டோர் லாக்ல இருந்தது. மேபி அந்த சைடு ஏதாவது வரணுமான்னு தெரியல. அண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஒரு பெரிய விலாக் தான். பிகாஸ் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆகும். சரி வாங்க மறுபடியும் போகலாம். அங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இதோட 2 சைடுமே பெயிண்டிங் சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேக் வியூ பாயிண்ட். சன் செட் ஆக போகிற டைம். அண்ட் நேரில் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். பிகாஸ் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் டைமுமே இப்போது ஒரு 5:40 கிட்ட இருந்ததால் நல்ல ஒரு சில்லான ஒரு காற்று. நிறைய இடத்துல அங்கங்கே பெயிண்டிங்ஸாகவே இருந்துச்சு. அங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு வியூ. அந்த காற்றடிக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து ஆம்பி தியேட்டர் போட்டிருந்தாங்க. இதுவுமே இன்னும் பெருசாக முடிக்கல. அந்த ஆம்பி தியேட்டருக்குள்ளே சீட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டோனில் இருந்தது. பட் உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால் என்னால் உள்ளே போய் கவர் பண்ண முடியல. அங்கேருந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ப்ரௌன் கலர் வுட் ஒர்க்கில் ஒன்று பார்த்தேன். எனக்கு இது பார்த்ததுமே இந்த சூப் பவுல் இருக்கு இல்லையா, அது ஞாபகம் தான் வந்துச்சு. அண்ட் எட்டி பார்த்தோன்னா ரொம்பவே டீப்பான ஒரு கிணறு. அதுக்காக தான் இந்த சேஃப்டி கிரில்லாம் போட்டிருக்காங்க. இந்த சன்ரைஸ் பார்க்கும்போது இந்த வீக்கெண்டுமே இங்கே வரணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஒரு 5:30க்கு மேலே வந்து அப்படியே காதில் ஒரு ஏர்பாட்ஸ் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே நடந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வியூ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. டைம் இப்போது சொன்ன மாதிரி ஒரு 5:30 to 5:40 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் பேர்ட் வாட்சிங். அது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் டு பி ஆனஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் திஸ் பார்க். இந்த வேடந்தாங்கலெல்லாம் பெரிய ஒரு கேஜ்குள்ள பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த எக்கோ பார்க்கோட கம்ப்ளீட்டான ஒரு மேப். இது பாருங்க சூப்பரா இருக்குல்ல. நடுவுல பெருசா ஒரு லேக் சுத்தி இந்த பார்க். இப்போ இதுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பில்டிங் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பெருசா ஒரு கேஜ் மாதிரி இருக்கும். அது பேர்ட்ஸ்க்கானது. இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதுக்குள்ள நிறைய பேர்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேல போய் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத் இருக்கு. இது மேல ஏறி போனீங்கன்னா நீங்கள் ரொம்பவே இது கம்ப்ளீட்டான இந்த ஏரியாவோட வியூவே நீங்கள் பார்க்கலாம். நான் மேலே போகும்போது அங்கே ஒரு 10 பேர்கிட்ட ஆல்ரெடி இருந்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யோசிச்சு பாருங்க, இந்த கேஜ் இப்போ காலியாக இருக்குது. பட் ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு வியூ, இந்த இடத்தோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரலாம். இந்த இடத்துல என்னெல்லாம் கவர் ஆகிருக்கு, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஈஸி வியூ கிடைக்கும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போவோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ கீழே இறங்கி பார்க்குக்கு போகலாம். இங்கே வரும்போது கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் அண்ட் ஹேட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. சம்டைம்ஸ் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பார்க் போகிறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய சிட்டிங் பிளேசஸ் இருக்குது. அண்ட்
இது சுற்றிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் இது ஒரு பெரிய பில்டிங், அதனால் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணி காட்டுறேன். அப்போ கூட பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் ஈவினிங்லலாம் இங்கே உட்காந்து சில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். அண்ட் அவர் ஃபைனல் ஸ்பாட் எஸ் பார்க் தான். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குமே சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் எவ்வளோ கிட்ஸ் வந்தாலுமே விளையாடுற அளவுக்கு இங்கே டாய்ஸ் அண்ட் விளையாடுற மாதிரி ஸ்லைட், ஸ்விங் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் நார்மலாக தீம் பார்க் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ப்ளே ஐட்டம்ஸ் தான் இங்கேயுமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய கிட்ஸ் இருந்தாங்க அண்ட் எல்லாமே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருந்தது. எதுவுமே டம்மி ப்ராடக்ட்ஸ் இல்லை. லைக் இந்த சீசாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீல் சொல்லலாம், அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்ஸோட ப்ளே ஏரியாவுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி அங்கங்கே டைனோசர் பொம்மை அண்ட் ஹார்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இந்த குயில் மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய டாட்டர் வந்து வீர சாகசம் பண்ண கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரியான கேம்ஸுமே இங்கே இருந்துச்சு. இப்போ நான் காட்டுற இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள், அது என்னமோ நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக கடைசியாக ஒருத்தர் வருவார் பாருங்கள். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா இந்த பறவை மாதிரிலாம் இருந்துச்சுன்னு, அங்கே பாருங்கள் ஸ்விங் மேலெலாம் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான டாய்ஸ். அண்ட் இதோ இன்னொருத்தர் நம்மளை மறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க் பார்த்தோன்னா வாக்கிங் போகணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கிட்ஸ் ஏரியா பார்க்கும்போது என்னுடைய கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து வீக்கெண்டில் இங்கே வரலான்ற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம்லேயும் என்னோடய டாட்டர் இங்கே தான் போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் என்னோட இந்த லாங் vlog கவர் ஆகிடுச்சு. இது கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஸோ மச் தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை, இப்போ கொஞ்சம் க்ரௌட் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸோட இந்த நாவலூர் பார்க் விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கான vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.